الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فيقول سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خير الأعمال أدومها وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்வின் மன்னிப்பும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என துஆ செய்து துவங்குகின்றேன். அருமையானவர்களே, சங்கையின் மிகு புனித மாதம் நம்மை வந்து அடைந்தது, நம்மை முத்தமிட்டது, நம்மை ஆற தழுவியது, சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டது. சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டது என்ற இந்த வாசகத்திலே ஏராளமான அர்த்தங்களை நான் உள்ளே சொல்ல வந்தேன். சொல்லிக் கொள்ளாமல் போவார்கள். வெறுப்பின் காரணமாக, கோபத்தின் காரணமாக, அதிருப்தியின் காரணமாக இது உலக நடைமுறையில் உள்ளது. அது போன்று ரமலான் நம்மளை வந்தது, அது நம்மளை ஆற தழுவியது, நம்மை முத்தமிட்டது. நாம் அதை ஆற தழுவினோமா, நாம் அதை முத்தமிட்டோமா என்ற ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய மாதம் இந்த செவ்வாயுடைய மாதம். அருமையானவர்களே, ரமலான் என்ற இந்த மாதத்தை அல்லாஹ் ஏன் தந்தான் என்ற விளக்கங்களை எல்லாம் ரமலானை மிக தெள்ளத் தெளிவாக நான் முதல் வாரத்தில் சொன்னேன். அல்லாஹ் இந்த மாதத்தின் மூலமாக உங்களிடத்திலே தக்வாவை எதிர்பார்க்கிறான், இறையச்சத்தை, இறைபக்தி எதிர்பார்க்கின்றான். எல்லா தரப்பட்ட மக்களிடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அச்ச உணர்வுகள் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ரத்தத்திலே, சிந்தனையிலே ஓட வேண்டும். இதுதான் ரமலான் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ற தகவலை நான் சொல்லியிருந்தேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தக்வா எனக்குள் எவ்வளவு பிறந்திருக்கிறது, தக்வாவை நான் எவ்வளவு பற்றி பிடித்திருக்கிறேன் என்று நாம் எல்லோரும் தன்னை பற்றி சுய பரிசோதனை கடமைப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு காலையிலே ஒரு அரபு நாட்டு அறிஞருடைய ஒரு ஆடியோவை கேட்டு மெய்மறந்து போனேன். அவர் சொல்கிறார், அது இன்தஹா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டது, ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது, இந்த மாதம் முடிந்து விட்டது. மா இன்தஹா ஹுக்முல்லாஹ், அல்லாஹ்வின் கடமை என்றைக்கு முடியாது, அல்லாஹ்வின் கட்டளை என்றைக்கு முடியாது. இல்லல் மௌத், மனிதன் மௌத்தாகும் வரை அந்த மனிதனோடு அல்லாஹ்வின் கட்டளைகள், அல்லாஹ்வின் ஏவல்கள் இருக்கிறது. வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், உனக்கு மரணம் வரும் வரை நீ இறைவனை வணங்கிக் கொண்டிரு என்ற திருவசனத்தை அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த அரபு ஆலிம் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரமதானுடைய மாதத்துக்கு மட்டும் அல்ல, அவன் ஷவ்வாலுக்கும் அவன் தான் அல்லாஹ், துல்கஅதாவுக்கும் அவன் தான் அல்லாஹ், துல்ஹஜ்ஜுக்கும் அவன் தான் அல்லாஹ், முஹர்ரமுக்கும் அவன் தான் அல்லாஹ். காலம் வரக்கூடிய அத்துணை மாதத்துக்கும் அந்த அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து தக்வாவை காலம் முழுவதும் எதிர்பார்க்கிறான். ரமதானில் மட்டுமல்ல உங்களிடத்திலே தக்வாவை எதிர்பார்க்கவில்லை என அந்த அரபு அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு உருக்கமான வாசகத்தை கேட்டு மெய்மறந்து போனேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ரமதான் நம்மை கடந்து போய்விட்டது. ரமதானில் நாம் இபாதத்துகள் செய்தோம், வணக்கங்கள் செய்தோம், அல்லாஹுவை அஞ்சி பாவங்களை விட்டு தவிர்த்து இருந்தோம், நல்ல அறங்களை நம்மளால் முடிந்த அளவுக்கு மிகுதியா செய்யும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்றோம். அருமையானவர்களே, அது பயிற்சிக்குரிய மாதம். வெறும் ரமதானில் மட்டும் இபாதத்துகளை, வணக்கங்களை, நல்லறங்களை செய்து மூட்டை முட்டி மூளையில வைத்து விடுவதற்கு பேர் அல்ல மூமின். ஒரு மூமின் ரமதானுடைய மாதத்திலே பயிற்சிகளை எடுத்து ரமதானுக்கு பிறகு இருக்கக்கூடிய அத்துணை நாட்களிலேயும் அவரிடத்திலே தக்வா,
அவருடைய தொழுகை, அவருடைய குர்ஆனுடைய தோழமை, அவருடைய தான தர்மத்துடைய மிகுந்த சிந்தனைகள், அவர் பரோபகமான சிந்தனை உடையவராக இருக்குதல், சமுதாயத்தின் அக்கறை உடையவராக இருக்குதல், தூய்மையான முறையில் சம்பாதிப்பு செய்தல், பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில் வார்த்தெடுத்தல் போன்ற எல்லா நல் அறங்களிலேயும் ரமதானுடைய மாதத்தில் என்ன பயிற்சிகளை எடுத்தாரோ அந்த பயிற்சிகளை தன் வாழ்நாள் முழுதும் கொண்டுட்டு வர வேண்டும் என்று சபதம் எடுக்கக்கூடிய நாள் இந்நாள் என்பதை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்வேன். வல்லல்லா எனக்கும் உங்களுக்கு அந்த நல்ல பாக்கியத்தை திரட்டுமாக. இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய முதல் ஜும்ஆவில், ஜும்ஆவுடைய பள்ளிவாசலில், ஜும்ஆவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து நாமெல்லாம் கொடுக்கக்கூடிய அழுத்தமான சபதம், அல்லாஹ் எங்கள் உடலிலிருந்து உயிரில் பிரியும் வரை, எங்கள் உடலிலிருந்து எங்கள் உயிர் நாடி அடங்கும் வரை உன் கடமைகளை பேணி நடப்போம் யா அல்லாஹ் என்ற சபதத்தை கொடுப்போம். அருமையானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் மொழியை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான கருத்தை உள்ள சொறியறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் அஅமாலி அதுவமுஹா வயின் அல்ல. வணக்கங்களிலேயே நல் அமல்களில் மிகச் சிறந்த நல்ல அமல் என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய நல்ல அமல்ல நிரந்தரமாக ஏறி அது குறைவாக இருந்தாலும் சரிதான். நீ செய்யக்கூடிய நல் அறங்களில் நல் அமல்களில் நிரந்தரமாக ஏறி அது கொஞ்சம் செய்தாலும் சரிதான். அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் எடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து எங்கள் வாழ்வில் கொண்டுட்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் ரமதானுடைய மாதம் துவங்கிய உடனேயே நாம் செய்த அமல் என்ன தெரியுமா? ரமதானுடைய மாதம் பிறை பார்க்கப்பட்டு, பிறை தெரிவு செய்யப்பட்டு, பிறை முடிவாகப்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே நானும் நீங்களும் செய்த முதல் அமல் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் செய்த முதல் அமல் ஸலாத்து தராவீஹ், தராவீஹுடைய தொழுகை பயிற்சி எடுத்தோம். அதுக்கு பிறகுதான் இரண்டாவது அமல் தான் நோன்பு. அதுக்கு பிறகுதான் சஹர் வருகிறது. முதல் அமல் இரவு தொழுகை, ஃபர்தான தொழுகை அல்ல, அது ஒரு நஃபிலான உபரியான சுன்னத்தான தொழுகை. அந்த தொழுகையை நாங்கள் ரமதான் உதயமான உடனேயே செய்த முதல் அமல் தொழுகை. அருமையானவர்களே, அந்த தொழுகையில பயிற்சி எடுத்தோம். அல்லாஹ் தந்தான் பாக்கியத்தை 20 ரக்அத்துகள் நின்று தொழுதோம், ரசித்து தொழுதோம். அது ரசனையோடு கிராத்துகளை கேட்டு ஒரு ஆனந்த பெருமகிதியோடு வாழ்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையில பயிற்சி எடுத்தனா நமது ரமதானுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலத்தில் எங்களுடைய தொழுகையில இன்பத்தை காண வேண்டும். எங்களுடைய தொழுகையிலே என் தொழுகை நான் ரசிக்க வேண்டும். என்னுடைய தொழுகை வேறு ஒரு சகோதரர் ரசிக்க வேண்டும். அருமையானவர்களை, நீங்கள் பயணத்தில் போகுவீர்கள். நாடுகள் தோறும், ஊர்கள் தோறும் ஹலாலான வியாபாரத்திற்காண்டி பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தொழுகையிலே பயணத்திலே தொழுகுங்கள். உங்களுடைய தொழுகையை மாற்று மத சகோதரன் ரசிப்பார். ஒரு இந்து சகோதரர், ஒரு கிறிஸ்துவ சகோதரர், ஒரு பௌத்த சகோதரர் உங்களுடைய தொழுகையை ரசிப்பார். அவர் ரசித்து விட்டு உங்களிடத்தில் கேட்பார், நீ என்ன காரியம் செய்கிறாய், நீ என்ன குனிகிறாய், எழுந்திருக்கிறாய். நீ அவனுக்கு மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தாவா களம் தொழுகையமாக மாறும். அவருக்கு எடுத்து செல்லலாம், என்னை படைத்த இறைவனுடைய ஏவல், என்னை படைத்த இறைவனுடைய வலுவான கட்டளை, நீ எந்த தருணத்திலும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகை விடக்கூடாது என்று என் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. என் மார்க்கத்தில் பிடிப்புள்ளவன் நான் என்பதை அந்த மாற்று மத சகோதரருக்கு எடுத்து சொல்லும் போது அவனுடைய உள்ளத்திலே நெருடல் ஏற்படும். நாமும் இப்படிப்பட்ட மார்க்கத்தை மேற்கொள்ளலாமே, நாமும் இப்படிப்பட்ட மார்க்கத்துக்குள் நுழைந்து விடலாமே என்று அந்த மாற்று மத சகோதரர் உங்களுடைய தொழுகையால் கவரப்பட்டு அவர் முஸ்லீமாக ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எல்லா தருணத்திலும் தொழக்கூடியவர்களாக இருந்தால் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தொழுகையுடைய பயிற்சியை தான் ரமதான் வந்த முதல் வணக்கமாக தராவீஹ் தொழுகையிலே தொழுது எடுத்தீர்கள். எனவே உங்களுடைய இன்ன பிற காலங்களில் ஃபர்தான தொழுகையுடைய பேணுதலுடன் சுன்னத்துல் நஃபிலுடைய பேணுதலிலே கையாண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் உடையதாக ஆவதற்கும் ஒரு மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அல்லாஹ் நல்கி விடுவான். அடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த தராவீஹுடைய தொழுகையிலே நீங்கள் என்ன கேட்டீர்கள், உங்களுக்கு முன்னால் என்ன ஓதப்பட்டது, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது ஊரில் இருக்கக்கூடிய ஹாஃபிதுகள்
நிரம்பி இருக்கிறார்கள். தமிழகமே பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு இந்த மதுரை மாநகரத்தில் நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகள் ஒவ்வொரு பள்ளியிலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனை படைத்த ஊராக இருக்கிறது. அதையும் தாண்டி நான் சொல்லுவேன், பல வெளியூர்களுக்கு போய் வரக்கூடிய எனக்கு தெரியும், நமது ஊரில் ஓதக்கூடிய ஹாஃபிதுகளுடைய கிராஅத்துகளை போன்று வேற ஊர்களில் ஹாஃபிதுகள் நிதானமாக தஜ்வீதோட ஓதக்கூடியவர்களும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் அதில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃபிதுகள் குர்ஆனை மிக நிதானமாக தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக ஓதி காட்டினார்கள். இது தராவீகளை நாங்கள் பெற்ற பெரிய பலன். இந்த குர்ஆன் ஓதுதலை நாங்கள் எங்களுக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் ரமதானிலே தராவீஹுடைய தொழுகையிலே ஒரு குர்ஆனை கேட்டு முடித்தீர்கள். கியாமுல் லைல் வித்ர் தொழுகையிலேயும் ஒரு குர்ஆனை கேட்டு முடித்தீர்கள். ரெண்டிலையும் ஹத்தம் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த குர்ஆனோடு தோழமைகளை உண்டாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காண்டி சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை தொடர்ந்து ஒரு ஜுஸுவாது ஓதுங்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை தொடர்ந்து ஒரு ஜுஸுவாது ஓதி பாருங்கள். வாழ்க்கையில எவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பதை பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதி காட்டுவீர்கள் என்பதை சத்தி பெற்று சொல்வேன். அருமையானவர்களே, குறைந்தபட்சம் ஒரு ஜுஸு இல்லையா? வேலை பளுகள், குடும்ப சுமைகள், தாய் தந்தைகளை கவனிக்க வேண்டிய பளுகள் இருக்கிறது என்று நீங்கள் ஏதாவது காரணங்களை சொன்னால் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கொடுத்து ஒரு அரை ஜுஸு ஓத முடியாதா? ஓத முடியும் சகோதரர்களே. அதுவும் முடியவில்லையா? ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கால் ஜுஸு, ஒரு 4 பக்கம் 5 பக்கத்தையுடைய ஒரு கால் ஜுஸு உங்களால் ஓத முடியாதா? இது முடியாது என்று சொன்னால் உங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமிதம் இருக்க முடியும்? அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்காக ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிடம் கொடுங்களேன். என்னுடைய ஒரு நெருங்கிய இந்து நண்பர், ஒரு இந்து சகோதரர், ஒரு ஆழிய நட்புள்ளவர், ஒரு நல்ல கருத்துள்ளவர், அவர் சொல்லுவார், வேதனையோடு சொல்லுவார், நான் முஸ்லிம் சமுதாய மக்கள்களை பார்க்கிறேன். அவர் நல்ல படித்தவர், ஒரு பெரிய துறையிலே ஒரு பல பேர்களுக்கு அவர் முதலாளியாக இருந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் சொல்வார், நான் பல இஸ்லாமிய சகோதரர்களை சந்திக்கின்றேன், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெரியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லோரும் சந்திக்கின்றேன். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ், அவருடைய குர்ஆனை அவர்கள் படிப்பதில்லை. நான் தினந்தோறும் உங்களுடைய குர்ஆனை அரை மணி நேரம் எடுத்து படிக்கிறேன் என்று ஒரு மாற்று மத சகோதரர் சொல்கிறார். சகோதரர்களே, ஒரு மாற்று மத சகோதரர் அவர் நம்முடைய குர்ஆனை எடுக்கிறார், குர்ஆனை விரிக்கிறார், அவருக்கு தெரிந்த மொழியிலே, தமிழிலே, ஆங்கிலத்திலே அதனுடைய விளக்க உரையோடு படிக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை முஸ்லிம்களாக நாங்கள் கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி எங்கிருந்து வாங்க முடியும்? இன்றைக்கு நமது நாட்டிலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எல்லோரும் தேர்தல் களத்தில் நிற்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் இந்த கொடூர ஆட்சியை வீழ்த்தி விடு, யா அல்லாஹ் இந்த ஆட்சி வேண்டாம் நாட்டிற்கு, இது நாட்டுக்கும் சமுதாய மக்களுக்கும் கேடு என்ற முடிவுக்கு வந்து விட்டோம். அகில இந்திய உலமாக்கள் வந்து விட்டார்கள், அகில இந்திய இறைநேசர்கள் வந்து விட்டார்கள், எல்லா மகான்கள் வந்து விட்டார்கள். இந்த ஆட்சி வேண்டாம் யா அல்லாஹ், இது ஆட்சி அல்ல, இது சமுதாயத்தை சுரண்டடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சுடுகாடு என்ற நிலைக்கு எல்லோரும் வந்துவிட்ட தருணம். இந்த தருணத்திலே இந்த ஆட்சி மாற்ற வேண்டும், வேறு நன்னாட்சி வர வேண்டும். அதாவது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், வெறுப்பு அரசியல் இல்லாதவர்கள், அனைவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள், நாடு என்று தோரணையிலே அனைவர்களோடு சமமாக நடக்கக்கூடிய ஆட்சி வேண்டும் என்று துடிக்கிறோமா இல்லையா? இது எங்கேருந்து கிடைக்கும் சகோதரர்களே? ஓட்டு போட்டுட்டா கிடைச்சிருமா? இது எங்கேருந்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கொண்டு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்கள், அல்லாஹ்விடத்தில் கதறுங்கள், அல்லாஹ்வுடைய தோல்மை உண்டாக்கி கொள்ளுங்கள். அதற்கு ஒரே வழி, முஸ்லிம்கள் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுங்கள் சகோதரர்களே, குர்ஆனை ஓதுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாக எடுத்து ஓதுங்கள். குர்ஆனை பாருங்கள் ஒரு முறையாவது. அல்லாஹ்வுக்கு இரக்கம் வரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் எடுத்த பயிற்சி தொழுகை, அந்த தொழுகையோடு குர்ஆன், அந்த குர்ஆனோடு தோழமையாக இருங்கள். குர்ஆனை கொண்டு உங்களுடைய வாழ்க்கைகளை சீராக்குங்கள். அருமையானவர்களே, குர்ஆன் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சக்தியை வைத்திருக்கிறான் தெரியுமா? ஹதீஸில் நம்ம எவ்வளவு வந்திருக்குது. ஒரு நடந்த நிகழ்வை சொல்லுவேன். பாகிஸ்தானில் நடந்த ஒரு நிகழ்வு. பாகிஸ்தானில் ஷேக் ஜுல்ஃபிகார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரர், அவர் தன்னுடைய பயானில் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்கள், இந்து சகோதரிகள், முஸ்லிம் சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து படிக்கிறார்கள். அது ஒரு முஸ்லிம் ஸ்கூல். ஒரு இந்து சகோதரி ஒரு முஸ்லிம் ஸ்கூலுக்கு வந்தால் என்ன நடக்கும்? முஸ்லிம்கள் பிரேயரை, சூரத்துல் ஃபாத்திஹாவை தொண்டு துவங்குவார்கள், குல் ஹுவல்லாஹ் அது சொல்லிக் கொடுப்பார்கள், இந்து சகோதரர்களும் சொல்லுவார்கள். அப்படி பழக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்கூலிலே ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாது பீவி, இந்த உஸ்தாது பீவியுடைய ஒரு மகள்
இந்த உஸ்தாதிபியுடைய மகளுடன் ஒரு தோழி, ஒரு இந்து சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை தினந்தோறும் பள்ளிக்கூடத்திலே போய் பிரேயர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல், மீதி சாய்ந்த நேரத்தில் இந்த உஸ்தாதிபியுடைய டீச்சருடைய வீட்டுல வந்து குர்ஆன் கத்துக்கொள்ளும். ஒரு இந்து சகோதரி குர்ஆன் கத்துக்கிறாங்க. குர்ஆன் கத்துக்கிட்டு குர்ஆனில் ஏராளமான சூறாக்களை மனனம் செய்து விட்டால் ஒரு இந்து பெண்மணி. சின்ன பிள்ளையா இருந்தவ பெருசே வயசுக்கு வந்துட்டா, குடும்பத்துல நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க ஒரு இந்து சகோதரரோட. அவங்க இந்து சடங்கின் பிரகாரம் கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க. கல்யாணம் முடிச்சுட்டா என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையோட பொண்ணு போயிருவாங்க. இவ்வளவுதானே, நம்ம ஊர் தலைவிதி தானே. பொண்ணை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம தானே அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஊர் தலைவிதி. அல்லாஹ் இதை மாத்தி அமைக்கணும், அல்லாஹ் இதை மாத்தணும். ஒரு கணவனுடைய கர்ம பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடணும், அதுதான் சரியான முறை, இஸ்லாமிய முறை. அந்த அடிப்படையில் அந்த இந்து சகோதரர் தன் பொண்ணோட கூட்டிட்டு போயிடுறாரு, வாழ்றாங்க. சில நாட்களுக்குள் அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் ஒரு கவலை ஏற்படும். என்ன, அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, கடுமையான நோய். நோயை போய் செக்அப் பண்றாங்க. செக்அப்ல லாஸ்ட் ரிசல்ட் வந்து கடுமையான கேன்சர், புற்றுநோய் வந்துருச்சு. சிகிச்சை என்னமோ செய்து பார்க்கிறாங்க, சரியாகல, கையில காசு இல்ல, எல்லாம் குடும்பமே அப்படி ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அந்த நேரத்திலே இந்த மணப்பெண், திருமணம் முடித்த இந்த பெண் கணவனை கூப்பிட்டு தனிமையிலே பேசுகிறாள். எல்லா முயற்சியும் நடக்குது, ஓகே, செலவும் செய்ய முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், நான் ஒரு மந்திரம் படிப்பேன், நான் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள் போய் மந்திரத்தை மனப்பாடம் செய்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு ஓதி ஊதுறேன். இறைவன் நாடினால் சுகம் கிடைத்து விட்டால் நாம ரெண்டு பேரும் ஒரு வேறு விஷயத்தை முடிவு செய்யணும். என்ன விஷயத்தை முடிவு செய்யணும்? அந்த குர்ஆனை இறக்கி இறைவனுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு பேரும் முடிவு செய்துறாங்க. முடிவு செய்துட்டு இந்த புள்ள, புது பொண்ணு, மனப்பாடம் செய்து வைத்திருந்த சூறாக்களை எல்லாம் தன் கணவனுக்கு ஓதி காட்டுகின்றார். ஓதி 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 ஊதி ஊதி அல்லாஹ்வுடைய கிருபையால் இரவெல்லாம் ஓதி ஊதுகின்றாள். காலையிலே டாக்டர் இடத்துல போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்ல 0 கேன்சர், கேன்சர்ல எதுவுமே இல்லை, முழுமையாக அழிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய திருவசனத்துடைய தாக்கம் உண்மையாக ஏற்படும். பிறகு இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். நாம ஒரு சபதம் எடுத்தோமே, ஓதி ஊதி உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டால் வேறொரு மாற்று வழியை காணணும். என்ன, நானும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். 2 பேர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தாரக மந்திரத்தை சொல்லி முஸ்லிம் ஆயிடுறாங்க. இஸ்லாம் ஆன பிறகு இஸ்லாத்தை வெளிப்படுத்துவது வீட்டுல சிரமம், 2 குடும்பத்துல பிளவு வந்துரும். எனவே உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, சற்று இஸ்லாத்தை நாம் மறைமுகமா வைத்துக் கொள்வோம். சில நாட்கள் மறைமுகம் வைத்துக் கொள்றாங்க. அதுக்கெல்ல இந்த கணவனுக்கு வேலை பாய்த்து வந்த தன்னுடைய டியூட்டியில சேஞ்ச், அவருடைய பாகிஸ்தான்ல இருந்து குவைத்துக்காக அவருடைய டிரான்சிட் ஆகிறார். அங்கு தன் மனைவியை அழைத்து செல்கிறார். அங்கு முழு முஸ்லீமாக வாழ்றாங்க. அதையும் தாண்டி இந்த பெண்ணும் இந்த கணவனும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்துவிட்டு குர்ஆனை பரப்பக்கூடிய மதரசாவை குவைத்திலே உருவாக்குகிறார்கள். அருமையானவர்களே, இது ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் ஏன் சொல்றேன் பாருங்க, குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய தாக்கத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய சக்தி உலகத்தில் எல்லா மக்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உடலில் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், வாழ்வில் நனவையும் உண்டாக்கும், உன் வாழ்வில் வறுமையும் உண்டாக்கும், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழலில் நமக்கு நல்ல நிலையும் ஏற்படுத்தி தரும் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ், அநியாயக்கார ஆட்சியை வீழ்த்து, அநியாயக்கார ஆட்சியை வீழ்த்து, இந்த ஆட்சி வேண்டாம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கதறுங்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இது என்னுடைய சொல்லல்ல, அகில இந்திய முஸ்லிம்களுடைய உலமாக்களுடைய கூட்டமைப்பின் குரலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய கூட்டமைப்பினுடைய குரலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, எதிர்நோக்கி வருகிறது. அடுத்த வாரம் எல்லோரும் தேர்தலுக்காக ஓட்டு போட காத்திருப்போம். உங்களிடத்தில் மிக்க பணிவோடு என்னுடைய கோரிக்கை அல்ல, தமிழ் மாநில ஜமாத் உலமாவினுடைய லெட்டர் பேருடைய முத்திரையினுடைய இருக்கக்கூடிய கோரிக்கை சொல்கிறேன். எந்த முஸ்லிமும் ஓட்டு போடுவதற்கு யாருக்கு தகுதி வந்து விட்டதோ தயவு செய்து இந்த தேர்தலில் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீர்கள். அத்தனை பேரும் ஓட்டு போட்டாக வேண்டும். இந்த கோரிக்கைகளை அகில இந்திய ஜம்இய்யத்துல் உலமாவும் தமிழ் மாநில ஜமாத் உலமாவும் கோரிக்கை வைத்திருக்கிறது. முதல் விஷயம், அத்தனை பேரும் ஓட்டு போடுங்க. வீட்டுல வயது முதிர்ந்த பெண்கள் இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் எப்படியாவது அழைத்து சென்று ஓட்டு போட வையுங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு நம்முடைய வாக்கு செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்வோம், நம்முடைய ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரே அணிக்கு போட வேண்டும். யாருக்கு போட்டால் யாரு வரக்கூடாது என்பதை யோசியுங்கள்.
யார் வரக்கூடாது என்பதை யோசித்து நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒரே அணிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா தனது லெட்டர் பேடுடன் கோரிக்கைகள் வைத்திருக்கிறது. இந்த ஓட்டுகளை போடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஓட்டு போடுவீங்க? வெள்ளிக்கிழமை தேர்தலை கொண்டுட்டு வந்துட்டான். தமிழ்நாட்டுல வெள்ளிக்கிழமை, கேரளாவுல வெள்ளிக்கிழமை, மிகுதியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. ரெண்டுலையும் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துட்டா அது கொண்டு போட்டு நமக்கு என்ன செய்ய? அதை நம்ம சாதமாக்கிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமை துஆ கபூல் ஆகக்கூடிய நாள். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஓட்டு போடுங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது யா அல்லாஹ், அநியாயக்காரன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது யா அல்லாஹ், இவனை தூக்கிவிடு என்ற நியத்தோடு ஓட்டு போடுங்கள். ஓட்டு போடுவதற்கு முன்பதாக 2 ரக்காத் தொழுது விட்டு ஓட்டு போடுங்கள். ஓட்டு முடிச்சிட்டு வந்து மாஷா அல்லாஹ் சீக்கிரமாக ஜுமாவுக்கு வந்து அடுத்த வாரம் உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ், என்ன துஆவை கேட்கணும்? ஹதீஸ் மூலம் அந்த துஆக்களை மாநில ஜமாஅத்துல் உலமா லெட்டர் பேடுடன் அறிவித்திருக்கு. என்ன எப்படி அறிவிச்சுக்கிறான் தெரியுமா? எல்லா பள்ளிவாசலை ஒட்டுங்க, எல்லா பள்ளிவாசலை துணிஞ்சு பேசுங்கன்னு சொல்லிக்கிறான். எல்லா பள்ளிவாசலை ஜும்மாவுல இந்த போஸ்ட ஒட்டுங்க, எல்லா பள்ளிவாசலை துணிஞ்சு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். உலமாக்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் தூக்கி ஆயுதம் ஒருபொழுதும் கெட்டு போனது இல்லை. உலமாக்கள் தூக்கி ஆயுதம் ஒருபொழுதும் ஃபைலானது கிடையாது. வெள்ளையனை விரட்ட உலமாக்கள் களமிறங்கினார்கள். வெள்ளையன் துண்டக்கான துணியக்கான ஓடி ஓன வரலாறு உண்டு. அதை கொண்டு இந்த ஆட்சியை விரட்டுவதற்கான உலமாக்கள் ஆயுதத்தை தூக்கி இருக்கிறார்கள். நிச்சயம் வெல்லுவோம். எனவே என்ன துஆவை கேட்கணும்? அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கொடுமையான ஆட்சியுடைய நேரத்திலே, அராஜகார ஆட்சியுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் இதை கேளுங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களுடைய தவறின் காரணமாக உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாதவனை சாட்டி விடாதே. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களுடைய தவறின் காரணமாக உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளனை எங்கள் மீது சாட்டி விடாதே என துஆ கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஓட்டு போடுவதற்கு முன்னாடி இந்த துஆவை போடுங்க. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. எப்படி மௌலானா துஆ வருது? அல்லாஹும்ம, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யஹாஃபுக வலா யர்ஹம்னா. இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். எல்லாரும் இதை எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டு பட்டனை தட்டும் போது இதை ஓதிட்டு தட்டுங்க. ஓட்டு தட்டி முடிச்சிட்டும் இதை ஓதிட்டே இருங்க. அல்லாஹ் நிலைகளை மாத்துவான். இதற்கு அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களுடைய தவறின் காரணமாக உன்னை பயப்படாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாதவனை சாட்டி விடாதே எங்கள் மீது. அற்புதமான அர்த்தத்தை கொண்டது. இதுல எல்லாம் அறிஞ்சிருக்கு. யார் அல்லாஹ் பயப்பட மாட்டானோ அவன் உலகத்துக்கு வரக்கூடாது. சரி, அவன் அல்லாஹ் பயப்படல, விட்டு தொலைப்போம். அவன் அல்லாஹ் பயப்படல, அதுக்குடைய தண்டனை அல்லாஹ் அவன் கொடுத்துருவான். நம் மீது இரக்கம் காட்டாதவன் இந்த நாட்டுக்கு வந்து விடக்கூடாது. இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் மீது கை வைக்கக்கூடியவன் இந்த நாட்டில் வந்து விடக்கூடாது. இந்த நாட்டுடைய மரபான மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவன் மீண்டும் இந்த நாட்டிலே கால் ஒன்று விடக்கூடாது. இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் இனி இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அடுத்து இந்தியாவிலே தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறி. மன்னர் ஆட்சியை நிறுவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவோம் என்று கனவோடு வந்து நிற்கக்கூடிய காலம். அருமையானவர்களே, ரமதான் பெருநா பிரியாணி திருட்டு இன்பையோடு இருக்கக்கூடிய நேரம் அல்ல இது. அழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம், நம்மளை பக்குவப்படுத்த வேண்டிய நேரம், இந்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய நேரம். இந்தியாவில் இஸ்லாம் இருக்க வேண்டும், மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும், மதரசாக்கள் இருக்க வேண்டும். உன் சுய உரிமையோடு நீ வாழ வேண்டும். நீ குர்பானி கொடுக்கணும், நீ ஹஜ்ஜுக்கு போகணும். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இல்லை என்றால் நான் குர்பானி கொடுக்க முடியாது. இந்த பள்ளிவாசல் இருக்காது, செக்கடி பள்ளிவாசல் இருக்காது, மதரசா இருக்காது, தாருலும் தேவ்பந்த் மதரசா இருக்காது. இந்தியா என்ற பெயரை மாற்றுவான். ஒருத்தன் தாடி வச்சு தொப்பி வச்சு நோட்டில் நடமாட அனுமதி இல்லையம்மா. என் இஸ்லாமிய முறை பிரகாரம் கல்யாணம் முடிக்க அனுமதி இல்லையம்மா. என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? நடக்க போகுது இந்த தேர்தல் தவறிவிட்டால். எனவே இந்த நேரத்தில் மிக ஜாக்கிரதையாக சமுதாய உணர்வோடு, இஸ்லாமிய உணர்வோடு வாழுங்கள், குர்ஆனுடைய உணர்வோடு வாழுங்கள். அந்த குர்ஆனை தான் ரமதான் உங்களுக்கு கற்றுத் தந்தது. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, மாநில ஜமாஅத்துல் உலமாவை கோரிக்கை சொல்கிறேன், யார் ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. வீட்டுல வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்த ஆண்களாக இருந்தாலும் அவர்களை ஓட்டு போட அழைத்து சென்று ஓட்டு போடுங்கள். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஓட்டை போட்டுவிட்டு இந்த துஆவை ஓதுங்கள். சீக்கிரம் ஓட்டு போட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. ரோட்ல நிக்காதீங்க.
பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. ஏன்னா அடுத்த வாரம் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய அனுமதி இல்லை. இப்ப அனுமதி உண்டு. இந்திய அரசாங்கம் அனுமதி தந்து, தேர்தல் ஆணையம் நமக்கு அனுமதி தந்திருக்கு. நீ நல்லா பேசுப்பா ஜும்மாவுல, நம்ம பேசலாம். அடுத்த வாரம் தேர்தல் நேரத்தில் பேச முடியாது. நல்லா ஓட்டு போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு ரோட்டில் நிக்காதீங்க. அல்லாட்ட அழுகுங்க, அல்லாட்ட கதறுங்க. 5 ஆண்டு என்ன நடக்க போதோ அதை தீர்மானிக்கக்கூடிய நேரம். அல்லாட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிலைகளை மாற்றுவான். சதகா கொடுங்க, தர்மத்தை கொடுங்க. தௌபாவின் இது போன்ற காரியத்தின் மூலமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நாட்டிலே அல்லாஹ் நல்ல ஆட்சிகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, நம் மீது கருணை காட்டக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தரட்டுமாக என துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.